இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 19 - 23 முடிய. அன்று மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். அன்பிற்குரியவர்களே, இன்று பெந்தகோஸ்தே திருவிழா, தூய ஆவியானவருடைய திருவிழா. மிக அற்புதமான பெருவிழா இது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கடவுள் நம்மை எப்படி மனிதனை படைத்தார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். களிமண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் மீது கடவுள் தன் மூச்சை ஊத, உயிர் மூச்சை ஊத அவன் உயிர் பெற்றான். இப்பொழுது மறுபடியும் ஆவியானவரால் நாம் உயிர் பெறுகிறோம். மறுபடியும் நம் மீது மூச்சை ஊதுகிறார், உயிர் மூச்சை ஊதுகிறார். முதல்ல சாதாரண உயிர், இப்ப தெய்வீக உயிர். முதல்ல சாதாரண மனிதன், இப்பொழுது இயேசுவின் மீது, மீட்பர் மீது நம்பிக்கை உள்ள மனிதன். முதல்ல தன்னுடைய பொழப்பை பார்க்கிற ஒரு மனிதன் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடையது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அன்பு செய்து, மற்றவர்களையும் தெய்வீகப்படுத்துகின்ற, மற்றவர்களையும் இலக்கை நோக்கி பயணத்திற்கு அழைத்து செல்லுகின்ற ஆற்றல் உள்ள மனிதன். நம்ம முதல் மனிதனை போலத்தான் வாழ்கிறோம் என்றால் நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுவதில் அர்த்தம் இல்லை. அயலார் அன்பு இல்லாமல், அயலார்கள் மத்தியில் இயேசுவுக்கு சான்று பகராமல், தெய்வீகத்தை நம்மிடம் இருந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்காமல், தெய்வீகம் நம்மில் திருமுழுக்கு வழியாக கிடைக்கிறது, இயேசுவின் பெயரால் கிடைக்கிறது. அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்காமல், அதாவது சமாதானத்தை கொடுக்கல, மன்னிப்பை கொடுக்கல, அன்பை கொடுக்கல, ஆறுதலை கொடுக்கல, மகிழ்ச்சியை கொடுக்கல, அடைக்கலம் கொடுக்கல, பொருளாதார உதவி நம்மால் முடிந்ததை கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் என்று நம்மை அழைத்து கொள்வதில் அர்த்தமே இல்லை. அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நம்ம ஏன் கவுந்தடிச்சு படுத்துக்கணும்? உயர்த்தி இருக்கிறார். நாம் உயர உயர செல்ல வேண்டும், மற்றவர்களையும் ஈர்த்து கொண்டு செல்ல வேண்டும். சிலுவையில் நான் அறையப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மற்றவர்கள் அனைவரையும் நான் ஈர்த்து கொள்வேன். அவருக்கு பதிலாக மற்றவர்களை ஈர்த்து கொள்ள நம் மீது ஆவியானவரை ஊதி நம்மை நிரப்புகிறார். மற்றவர்களை ஈர்த்து கொள்ள வேண்டும். நாம் தீவுகள் அல்ல, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்கிறோம். சமுதாயத்தை ஈர்த்து இயேசுவிடம் கொண்டு வர வேண்டிய வலிமையை கொடுக்கிறார் தூய ஆவியானவர் வழியாக. எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் வழியாக, தூய ஆவியானவருடைய ஆற்றலை நாங்கள் பயன்படுத்தி, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற நாங்கள் அந்த நம்பிக்கையில் உயிரோட்டம் உள்ளவர்களாக, சான்று பகர்ந்து அந்த உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்துபவர்களாக, திருத்தூதர்கள் எவ்வாறு அல்லது புனிதர்கள் எவ்வாறு சான்று பகர்ந்து மற்றவர்களை எல்லாம் நம்பிக்கைக்கு கொண்டு வந்தார்களோ அதுபோல வாழ்பவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.